நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். ஆனந்த விமானத்தில் உபயநாச்சியார்களோடும் யானை மீது தனித்தும் பவனி வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. சீவலப்பேரி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் பங்குனி திருவிழா 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேரோட்டம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவம். ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு நடைபெற்ற தோட்ட உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவை. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்கு சென்று கொட்டு முழங்க கருவறையில் இருந்து கருடப்பட்டத்தை முதலில் கைத்தலமாக ஏந்தி வந்து வீதி உலா புறப்பட்டனர். பிறகு வெள்ளித்தோளுக்கிணையானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளையும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சுவாமிக்கு நீலப்பட்டாடை கட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து திருமுடியில் விசேஷ கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானுக்கு தங்கத் திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுமந்து வந்தனர். பிரகாரங்களை கடந்து உற்சவரை கொடிமரப் பகுதிக்கு சுமந்து வந்து மேடை மீது குலுவிருக்கச் செய்தனர். இதனிடையே உலா சென்று வந்த கருடப்பட்டத்தை ஆலயத்தின் உள்ளே சுமந்து வந்து கொடிமரம் அருகே வைத்தனர். கொடிமரத்தை சுற்றி வந்ததும் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிறகு கலச பிரதிஷ்டையோடு மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்தனர். பிறகு கருட பட்டத்தின் மேல் புனித நீர் தெளித்து தூபத்துடன் அர்ச்சனை நடத்தி தீபம் காட்டப்பட்டது. அபயம் காட்டியவாறு நின்று அருளிய ஸ்ரீ நம்பெருமாளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்ததும் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் அரையர் சேவையோடு உற்சவரை சுமந்து கொண்டு கொடிமரத்தை சுற்றி வந்து கண்ணாடி அறைக்கு எழுந்தருளச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக உற்சவர் தாயார்களோடு ஆனந்த விமானத்திலும் தனித்து யானை வாகனத்திலும் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். 6ஆம் திருநாள் அன்று காலை வாகன மண்டபத்திலிருந்து ஆனந்த விமானத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக வீதி உலா புறப்பட்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை வணங்கிய பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. அழகான ஆனந்த விமானத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் நவரத்தன நீள்முடி கிரீடங்கள் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆனந்த விமானத்தை சுமந்து கொண்டு வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வலங்காரத்துடன் முன்னழகையும் பின்னழகையும் காட்டியபடி உலா சென்ற ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை பிரபந்ததாரர்கள் திருமழிசை ஆழ்வாரின் திருச்சந்த விருத்த பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்திற்கு ஆனந்த விமானத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தை காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மாலை வேளையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க யானை வாகனத்தின் மேல் உலா புறப்பட்டார் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடம் அணிந்து தங்க ஆபரணங்களுடன் அபயம் காட்டியபடி உற்சவர் யானை வாகனத்தின் மேல் உலாவர ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். அத்தியாபக கோஷ்டியினர் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்து வந்தனர். மாட வீதியில் சிறப்பு அலங்காரத்தோடு யானை வாகனத்தின் மேல் நின்றபடி அருளிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு உலா வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்த சுவாமிக்கு கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரியில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோயிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்ட விழா நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரை வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர்.
முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள், ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, தேரில் பிரியாவிடை மற்றும் விசாலாட்சி அம்பாளுடன் உற்சவர் காசி விஸ்வநாதரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி, அம்பிகைகளுக்கு நீலக்கரை வைத்த சிகப்பு பட்டு சேலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதி தேருக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும், கைலாய வாத்தியங்கள் சங்கு முழங்க பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் ஆதித்தம்பதிகள் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு வாராந்திர புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி ஆலய உள் வளாகத்திலிருந்து வெள்ளித்திருச்சியில் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். கோதை முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நாச்சியாருக்கு முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி திருமாங்கல்யத்துடன் நவரத்தன ஆபரணங்கள் அணிவித்து பவள மாலையோடு சம்பங்கி மாலையும் சூட்டி சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி பச்சை கிளி தந்து அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல இரு குடைகள் பிடித்தபடி நாச்சியாருக்கு புறப்பாடு துவங்கியது. சாமரங்கள் வீசியபடி நாச்சியாரை சுமந்து வந்து 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு வித்வான்கள் உற்சவரை வலம் வந்து வணங்கியதும் மீண்டும் நாச்சியாரை வெளிப்பிரகாரத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தவாறு ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் கண்ணாடி பள்ளியறையில் இருந்தவாறு பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதையொட்டி ஆலயத்தில் உள்ள கண்ணாடி அறையின் மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி நவரத்ன பாதக்கவசங்கள் பூட்டி மாங்காய் ஹாரம், லட்சுமி பதக்கம், காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்களோடு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் நிறுத்தி நெத்திச்சுட்டி பட்டை கட்டி அலங்கரித்திருந்தனர். கையில் வேத்திரம் எனும் சாட்டையும் குழலுடன் குவலையாப்பு இடமும் தாங்கி நின்றவாறு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். கண்ணாடி அறையின் மேற்பரப்பில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் திருவுருவப் படங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களுக்கும் புதுப்பட்டு சேலைகள் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்கள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நாமார்ச்சனை செய்யப்பட்டதை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் சித்திரை மாத சுக்கிரவார புறப்பாடு ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்திருந்த தாயாருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களோடு திருமுடியில் கொண்டை வைத்து உச்சி பில்லையுடன் நாகாபரணமும் குஞ்சலத்துடன் கூடிய பூச்சடை பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல தாயாருக்கு இரு குடைகள் பிடித்தபடி பிரகாரங்கள் வழியாக தோட்டத்தை நோக்கி புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் பிரபந்ததாரர்கள் பின்தொடர தோட்டத்தை அடைந்ததும் அங்கு மேடை மீது தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை மீண்டும் ஆலய பிரகாரத்திற்கு அழைத்து வந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீ பெருந்தேவி தாயார் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். சென்னை ராயபுரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு செங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் 52ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு செங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் கண்மலர்களோடு மூக்குத்தியும் வைத்து மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர்.
உற்சவர் அருள்மிகு செங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் ஊதா நிற பட்டுச் சேலை கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடம் சூட்டி கையில் சாட்டையும் செங்கோலும் தந்து அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். அருகே மரச்சிலை திரௌபதி அம்மனையும் மாலை சூட்டி எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவர் முன்பு ஏராளமான பெண்கள் காமாட்சி அம்மன் திருவிளக்குகளையும் பஞ்சமுக விளக்குகளையும் வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். விசேஷ அலங்காரத்துடன் விநாயகரோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்து போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கும் அருகே நிறுத்தியிருந்த வெற்றி வடிவேலுக்கும் உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் ஆரத்தி காண்பித்து திருவிளக்கு பூஜையை நிறைவு செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோயில் நடை திறந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதும் தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீ சீதாராம லட்சுமணரை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீராமா கோதண்டராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட திருத்தேர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்தது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஸ்ரீ கோதண்டராமரின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் அடுத்த புன்னைநல்லூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் தைலக்காப்பு அபிஷேகம் சிறப்பாக துவங்கியது. இக்கோயிலின் மூலவர் புற்று உருவாயிருந்து அந்த புற்று மண்ணை கொண்டு மகாமாரியம்மன் ரூபமாக ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையுடன் வடிவமைக்கப்பட்டவர். முகத்திலும் உடல் பாகத்திலும் முத்தாக வியர்வை அரும்பி தானாகவே மறைவதால் முத்துமாரியம்மன் என்று பெயரும் கொண்டவர். புற்று மண்ணால் உருவாக்கப்பட்டதால் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு மண்டல தைலக்காப்பு அபிஷேக பெருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கோயில் வளாகத்தில் பிரதான கலசத்தை ஆவாகனம் செய்து வெள்ளிச்சப்பரத்தில் நிறுத்தி வேத பண்டிதர்கள் பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகளை துவக்கினர். ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு யாகங்கள் சிறப்பாக வளர்க்கப்பட்டன. பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து பிரதான கலசத்திற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலஸ்தானத்தை அடைந்து மூலவருக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் அம்மனை தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அடுத்த அச்சம்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் பங்குனி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு முளைப்பாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட பலவிதமான முளைப்பாரிகளை கோயிலில் வைத்து பூஜைகளை துவக்கினர். மூலவர் அருள்மிகு முத்தாலம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் அம்மன் திருவுருவம் பதித்த முளைப்பாரி, ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரி, நாகர் சிலைகள், பராசக்தி அம்மன், கருப்பசாமி, குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய கள்ளழகர், ஊஞ்சலாடியபடி முளைப்பாரி பந்தலின் கீழே அமர்ந்த அம்பிகை என பல வடிவங்களில் முளைப்பாரிகளை அமைத்து அவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கள்ளழகர் உலாவர பக்தர்கள் பரவசத்துடன் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து தெய்வ திருவுருவங்கள், நாகர் சிலைகள் ஆகியவற்றோடு பல்வேறு முளைப்பாரிகளை சுமந்தவாறு ஏராளமான பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் உற்சவருக்கு கருட சேவை நடத்தப்பட்டது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதி முன்பு ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு லக்ஷ்மி காசுமாலையை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல
காசு மாலையை எடுத்து வந்து வாகன மண்டபத்தில் கருடன் மீது வீற்றிருந்த உற்சவருக்கு அணிவிக்கப்பட்டது. பிரிய பக்தன் மேல் சர்வாபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த தொப்பாரம் கிரீடமணிந்து அபயம் காட்டியபடி எம்பெருமான் அமர்ந்து அருள்பாலிக்க, பெரிய திருவடிக்கு வெண்ணிற ஆடை கட்டி ஆபரணங்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கருடன் மீது அமர்ந்து காட்சி தந்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. தாரை தப்பட்டைகள் முழங்க நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து ஆலயத்தின் முன்பு சுவாமிக்கு ஏசல் சேவை நடத்தப்பட்டது. பின்னர் இசைவாத்தியங்கள் முழங்க வையாளி சேவையும் நடத்தி எம்பெருமான் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் மேலூர் கொள்ளிடக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் சித்திரை மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் 37 அடி உயரம் கொண்டு பிரம்மாண்ட திருமேனியோடு தாமரை பீடத்தின் மேல் நின்று நித்தமும் கைக்குப்பி தொழுதவாறு அருள்பாலிக்கும் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அஞ்சனை மைந்தனுக்கும் உற்சவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் சகசரதாரையில் ஸ்ரீதாராம லக்ஷ்மணரை நிறுத்தி புனித நீரும் ஊற்றப்பட்டது. பிறகு மூலவருக்கு தங்க பாத கவசங்கள் அணிவித்து உற்சவருக்கு கவசத்துடன் கிரீடமும் வடை மாலையோடு மலர் மாலைகளும் சாற்றி அலங்கரித்தனர். பிரம்மாண்ட திருமேனி கொண்ட ஆஞ்சநேயருக்கு காவி வஸ்திரம் கட்டி துளசி மாலையோடு மலர் மாலை சூட்டி நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் சிறப்பு பூஜைகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தீபாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் வீரபாண்டியில் முல்லை பெரியாற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கௌமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கம்பம் நடும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் உற்சவர் அம்மனுக்கு பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கம்பம் நடப்படும் பகுதியை மாக்கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அத்திமர முக்கோண கம்பத்தை சுமந்து வந்து பூமியில் ஊன்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் பூங்கரகத்தில் இருந்த புனித நீரையும் கம்பத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வையாவூரில் உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை உடனுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் நடைபெற்று வரும் சித்திரை பிரம்மோற்சவ விழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் கருட வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல கருடன் மீது எழுந்தருளிய உற்சவர் பெருமாளை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு 2 குடைகள் பிடித்து மஞ்சள் பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்களோடு கருடன் மீது பவனி வந்த உற்சவரை வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். திருவையாறில் புகழ்பெற்ற அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோயிலில் நந்தி திருமணத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து விசேஷ பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதையொட்டி சிவாலய வளாகத்தின் அபிஷேக பீடத்தின் மீது சுயசாம்பிகையுடன் உற்சவர் நந்திகேஸ்வரரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஹோமம் வளர்த்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகமும் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஸ்ரீ நந்திகேஸ்வரரை சிவகணங்களின் தலைவன் என்ற பட்டம் கொடுத்து கோபுர தீபம், கும்பதீபம் காட்டி வேத மந்திரங்கள் முழங்க பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியதும் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து மகாமண்டபத்தில் பிரியாவிடை மற்றும் அறம் வளர்த்த நாயகியுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ஐயாரப்பர் அருகே நந்தி பகவானையும் சுயசாம்பிகையையும் கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த அருள்மிகு ரேணுகை மாரியம்மன் கோயிலில் லட்சதீப வழிபாடு நடைபெற்றது.
வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவருக்கு திருமுகம் வைத்து பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க சுதை சிற்ப வடிவமாகவும் அம்பிகை அமர்ந்து அருள்பாலிக்கிறார். சிரசுகள் இருபுறம் எழுந்தருள் இருக்க நடுநாயகமாக வீற்றிருந்த அருள்மிகு ரேணுகை அம்மன் விசேஷ அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் வளாகத்தில் உப்பு கொண்டு நட்சத்திரம், சிவலிங்கம் உள்ளிட்ட பல தெய்வங்கள் மற்றும் வண்ண கோலங்கள் வரைந்திருந்தனர். மூலவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் ஆலய வளாகங்கள் முழுவதும் அகல் விளக்கு தீபங்களை ஏற்றினர். கோயிலை சுற்றிலும் லட்ச தீபங்களை ஏற்றி அருள்மிகு ரேணுகை மாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க மின்விளக்குகளாலும் வண்ணத் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெய்வங்கள் எழுந்தருளிய தங்கத்தேர் கோயிலை சுற்றி வலம் வந்தது. உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தோடு அருள்பாலிக்க கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். அபயம் காட்டியபடி ஜலகண்டேஸ்வரரும் விசேஷ அலங்காரத்தோடு அம்பிகையும் நின்று அருள்பாலித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீராமர் சீதாதேவி பஜனை கோயிலில் சீதா கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். பஜனை கோயிலில் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் கலச பிரதிஷ்டையோடு திருமண வைபவம் துவக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. நிறைவாக பெண்கள் பாடல்கள் பாடியபடி ஸ்ரீ சீதாராமருக்கு ஆலம் கரைத்து திருஷ்டி கழித்தனர். சேலம் அம்மாபாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேய சுவாமி ஆசிரமத்தில் மூல திருநட்சத்திர பூஜை நடைபெற்றது. கோயிலில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மூலவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பால், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தனி சன்னதியில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர், ஹயக்ரீவர், குழந்தை கண்ணன், பட்டாபிஷேக திருக்கோலம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவருக்கு தலைப்பாகை அணிவித்து கண்மலர்களோடு வெற்றிலை, வடை, வெட்டிவேர் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி சிறப்பு அலங்காரம் செய்தனர். கதையுடன் காட்சி தந்த அஞ்சனை மைந்தனுக்கு அர்ச்சனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து ஆலவட்டம் வீசி தீபம் சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்தம், அபிஷேகம், சந்தனம், வெற்றிலை மற்றும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேம்பு மாரியம்மன் கோயிலில் 25ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் அம்மன் கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து பம்பைகள் முன்னே செல்ல அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்தை கோயில் பூசாரி சுமந்து செல்ல நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்தபடி ஏராளமான பக்தர்கள் பின்தொடர ஊர்வலம் துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே சென்ற பக்தர்கள் நிறைவாக அமராவதி ஆற்றங்கரையை அடைந்தனர். அங்கு வானவேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் பூங்கரகம் நீரில் கரைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலின் 45ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் அருள்மிகு சீதளாதேவி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் தேவிக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சதீபமும் ஏகதீபமும் காட்டப்பட்டது. உற்சவரும் வெள்ளி தீஜ்வாலை கிரீடம் அணிந்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி அருள்மிகு சீதளாதேவி மாரியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம், சேலம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு
சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மதுரை மார்க்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிவாராகி அம்மன் கோயிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்மனுக்கு கவசங்களுடன் கிரீடமும் கண்மலர்களோடு மலர்ச்சரங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்து தேங்காய் அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டியில் உள்ள அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மன் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூங்கில் மரத்தில் அம்மன் திருப்பாதங்களையும் ஸ்ரீ சக்கரத்தையும் வைத்து கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் அக்னி வார்த்து பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து வரமிளகாய், பட்டுச்சேலை, மாங்கல்யம், மலர் மாலை ஆகியவற்றோடு மகா பூர்ணாகுதியும் சமர்ப்பித்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசத்திற்கு ஆரத்திகள் காட்டியதும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை மூலவர் சன்னதிக்கு எடுத்துச் சென்று அம்பிகை மீது புனித நீர் தெளித்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை ஆசனத்தில் அமர்த்தி கலச பிரதிஷ்டையோடு திருமண வைபவம் துவக்கப்பட்டது. ஸ்ரீ உன்மத்த பைரவருடன் அருள்மிகு வாராகி அம்மனை விசேஷமாக அலங்கரித்து கங்கணதாரணம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். இதையடுத்து மங்களவாத்தியங்கள் முழங்க அருள்மிகு வாராகி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கும் மங்கள நாண் பூட்டி தீபாரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் வாரணமாயிரம், பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தியதும் பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு வாராகி அம்மன் கோயிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி திருமுகத்தில் நீலக்காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கண்ணாடி வளையல் மாலையும் விரலி மஞ்சள் எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலில் வீற்றிருக்கும் பரமசிவன் விசேஷ அலங்காரத்தோடு அருள் புரிய நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சப்தகன்னிமார், பாம்பாட்டி சித்தர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து பிறைசூடிய நாயகியாக அபயமும் வரதமும் காட்டி சூலத்துடன் காட்சி தந்த மூலவருக்கும் தூபத்தோடு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் மற்றும் மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். ஆனந்த விமானத்தில் உபயநாச்சியார்களோடும் யானை மீது தனித்தும் பவனி வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. சீவலப்பேரி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் பங்குனி திருவிழா 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேரோட்டம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவம். ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு நடைபெற்ற தோட்ட உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ.